உயிர் போற நிலைமையில இருந்த தன்னுடைய புள்ள லோக்கியை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம மந்திரவாதி பாட்டி புவரலோக வாசிகள் கொடுத்த அந்த விஷ விருச்சிகம் கிரீடத்தை போட வேண்டியதா போச்சு. ஆனா அத அவங்க போடணும்னா புவரலோக வாசிகள் அவங்களுக்கு அத தானமா கொடுக்கணும். அப்படி அவங்க அனுமதி இல்லாம விஷ விருச்சிக கிரீடத்தை போட்டுக்கிட்டா 3 சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அவங்க தலை வெடிச்சு அவங்க செத்து போயிடுவாங்க. லோக்கி மயக்கத்துல இருந்ததுனால லோக்கிய காப்பாத்துறதுக்காக பாட்டி வேற வழி இல்லாம அந்த கிரீடத்தை போட்டுக்கிட்டாங்க. இந்த விஷயம் லோக்கிக்கு தெரியாது. பூமி அவ இழந்த இளமைய மறுபடியும் அவளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா உயிரை பணைய வச்சு எங்களுக்கு பண்ண உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். ஆமா, உனக்கு எப்ப என்ன தேவை இருந்தாலும் எங்களை நினைச்சுக்கோ, நிச்சயமா நாங்க வந்து உனக்கு உதவி செய்வோம், நாங்க வரோம் அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் அந்த துர்நேத்ர சிலைக்குள்ள இருந்து அவங்க உலகத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க திசையில பறந்து போயிட்டாங்க. அந்த இளமை வைரத்தை நீங்க தலையில வச்ச உடனேயே நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, செத்தும் போயிட்டீங்க. அப்ப அத்தைதான் உங்க தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை வச்சு பார்த்து அந்த வைரக்கல்ல கீழே தூக்கி போட்டு உங்களை காப்பாத்தினாங்க. என்ன அம்மா அந்த கிரீடத்தை போட்டுக்கிட்டாங்களா? அந்த கிரீடத்தை புவரலோக வாசிங்க யாருக்கு கொடுக்கறாங்களோ அவங்க தான் போட்டுக்கணும். அவங்க அனுமதி இல்லாம மத்தவங்க வச்சுக்கிட்டா 3 நாள் தலை வெடிச்சு செத்துருவாங்க. ஐயோ அம்மா, எனக்காக இப்படி பண்ணிட்டியே, உன் உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினியா? அப்படின்னா அத்தை சாக போறாங்களா? எல்லாரும் உயிரை காப்பாத்துற மந்திரவாதி பாட்டி இன்னும் 3 நாள்ல செத்துருவாங்களா? ஆமா பூமி, அம்மாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு கவலைப்படுற லோக்கி கிட்ட, கவலைப்படாதீங்க, என்ன பண்றதுன்னு யோசிங்க, அத்தைய நாம எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாவை காப்பாத்த 3 நாள் இல்ல 2 நாள் மட்டும்தான் இருக்கு. எதுக்குன்னா இன்னைக்கு சூரியாஸ்தமா ஆயிடுச்சு. சீக்கிரம் வா, அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு கவலையோட ஒரு நொடி கூட தாமதிக்காம மதிராவுக்கு போனாங்க. பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லி, அம்மா விஷ ருச்சிகோ கிரீடத்துக்கு இருக்கிற சாபம் மேல உனக்கு தெரியும்ல, அத போட்டுக்கிட்டா செத்துருவாங்கன்னு தெரிஞ்சு கூட எதுக்குமா அந்த கிரீடத்தை வச்சுக்கிட்ட? எதுக்குன்னா என் உயிரை விட என் புள்ள உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் சரி, புள்ள உயிருக்கு ஆபத்துன்னா முதல்ல அவங்க உயிரை கொடுத்து புள்ளையோட உயிரை காப்பாத்த தயாரா இருப்பாங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட நீ உயிரோட இருந்தா என்ன மாதிரி எத்தனை பேரை நீ காப்பாத்திருக்கலாம். சரி, ஆனது ஆயிடுச்சு. விசாரிச்சுக்கோ, கிரீடத்துல இருந்து உன் உயிரை காப்பாத்துற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் பண்றேன், உன்னை காப்பாத்துறேன். நீ கவலைப்படாத லோக்கி, எனக்கு எதுவும் ஆகாது. என் உயிருக்கு வேதாளம் பாதுகாப்பா இருப்பாரு. நீங்க எல்லாரும் பயம் இல்லாம வேதாள மலைக்கு போங்க, என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அப்படி பூமி நோக்கி 2 பேரையுமே சமாதானப்படுத்தி மந்திரவாதி பாட்டி அவங்கள அனுப்புனாங்க. அந்த கிரீட சாபத்துல இருந்து என்னுடைய உயிரை காப்பாத்துறது நடக்காத விஷயம். ஆனா என் பிள்ளைக்காக என் உயிர் போறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. மந்திரவாதி பாட்டியோட சாவு நிச்சயம். நீங்க பயந்த அளவுக்கு ஆபத்து எதுவும் அத்தையோட உயிருக்கு இல்லங்க. எங்க அம்மா மனசு உனக்கு தெரியாது. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவங்க போய் சொல்றாங்க. அம்மாவோட உயிருக்கே ஆபத்து. எப்படியாச்சும் அம்மாவை காப்பாத்தணும். அதுக்குதான் நான் நிசாச்சி கிட்ட போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி லோக்கி பூமியை தூக்கிக்கிட்ட ஒரு குகை கிட்ட போனா. குகைக்குள்ள போய் நிஷாச்சரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. எப்படியாச்சும் அம்மாவை காப்பாத்துற வழி நீங்க தான் சொல்லணும். அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட அந்த கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு என்ன காப்பாத்துச்சு. லோக்கி, பூரலோக சக்தினா தெய்வ சக்தி, அத எதிர்க்கிற சக்தி புத்தி நம்ம கிட்ட இல்ல. ஆனா எப்படியாச்சும் மந்திர பாட்டிய காப்பாத்தணும். இப்பவே வேதாள ஹோமத்தை பண்ணி வேதாளத்தை பிரசன்னம் பண்ணிக்கிறேன். என் கூடவே நீயும் வேதாள மந்திரத்தை படி. அம்மா பூமி, பாத்தாள சக்தி இருக்கிற நீ வேதாள ஜபம் பண்ணும்போது இருக்கக்கூடாது. நீ வீட்டுக்கு போமா. எதுவும் செய்ய முடியாம பூமி தனியா அந்த குகையை விட்டு வெளியில வந்துட்டா. அதுக்குள்ள நிஷாச்சரியும் லோக்கியும் சேர்ந்து வேதாள பூஜைக்கு ஏற்பாடுகளை செஞ்சு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சொல்ற அந்த மந்திரம் குகையில எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என் அத்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி பண்ணாம நான் எப்படி அமைதியா இருக்கிறது? என்னவோ பாதாள சக்தி மூலமா அத்தையோட உயிரை காப்பாத்த முடியுமா என்னவோ
அப்படின்னு சொல்லி பூமி பூனைப்பேய கூப்பிட்டான். பூனைப்பேயே, எங்க இருந்தாலும் என் கிட்ட வா, உன்னுடைய தேவை எனக்கு இப்ப இருக்கு. ஜும்பா ஜும்பா ஜம்பர ஜம்பா ஜும்பா ஜமார்பியா ஜும்பா கம்பர கம்பா கும்பா ஆப்ரக பாப்ரக ஹா ஃபர் ஸ்வாஹா ஃபடாஃபர் ஸ்வாஹா. பூனைப்பேய் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, எப்படியாவது பாட்டியை நம்ம காப்பாத்தி ஆகணும். ஐயோ, பாட்டி இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்காங்களா? எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். நிச்சயமா நாம காப்பாத்துவோம். எங்க பாட்டி கிருதிமாவுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. அவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது வழி தெரியும். பாட்டி ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க நிச்சயமா உதவி செய்வாங்க. வா, நாம இவ பாதாள மலைக்கு போலாம். ஐயோ, கிருதிமா கிட்டியா? கிருதிமா உனக்கு பாட்டியா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பரம எதிரி. எங்க எல்லாரையும் எப்ப கொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிருதிமா கிட்ட மட்டும் வேணாம் பூமி. நீ உள்ள வர வேண்டாம், வெளியவே இரு. ஆனா இன்னைக்கு நம்ம போய் ஆகணும். நம்ம கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல. என்னால பறக்க முடியாது, நடந்து போற அளவுக்கு நேரமும் இல்ல அப்படின்னு கெஞ்சி கேட்டு பூனைப்பேய சமாதானப்படுத்தி தான் கூட வர வச்சா பூமி. பூனைப்பேய் பூமியோட கைய பிடிச்சுக்கிட்டு காத்துல பறந்துகிட்டு பாதாள குகை கிட்ட கொண்டு போச்சு. உங்க பாதாள மலைக்குள்ள என்னால வர முடியாது. நான் இங்க வரவும் கூடாது. வந்ததே தப்பு. பாட்டியோட உயிரை காப்பாத்தணும்னு சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். இது எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ பயப்படாத. நீதான் என்ன கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற விஷயத்த நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போய் நடந்தது எல்லாத்தையும் கிருதிமா கிட்ட சொல்லி, எப்படியாவது எங்க மாமியார காப்பாத்து அப்படின்னு அவங்க பாட்டி கிட்ட கேட்டுக்கிட்டா. அவளை நான் காப்பாத்துவேன்னு எப்படி எதிர்பார்க்கிற என் பேர பொண்ண? அவ சாவுக்காக தான் நானே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளை நான் காப்பாத்தணுமா? பாட்டி, 21 வருஷம் நான் பேய் சுரங்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நீயும் உன்னுடைய சக்தியும் என்ன காப்பாத்த முடிஞ்சுதா? நான் இழந்த நாட்கள், என்னுடைய இளமை எதையும் எனக்காக திரும்ப கொடு அப்படின்னு நான் உன்கிட்ட என்னைக்காவது வந்து நின்னு இருக்கேனா? சொல்லு. உயிரை பணைய வச்சுதான் என் புருஷன் என்னுடைய பழைய உருவத்தை எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக அவருடைய உயிரையே இழந்தாரு. புலியோட உயிரை காப்பாத்ததான் என் மாமியார் அப்படி பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்களை இப்படி சொல்லாத. தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா மட்டும் சொல்லு பாட்டி. பிள்ளைக்காக உயிர் பணிய வைக்கிறதுல பெருசா சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீ கேக்குறேங்கிறதுனால நான் சொல்றேன். பூரலோகத்தை சேர்ந்த அந்த விஷ விருச்சிக கிரீடத்துக்கு முன்னாடி வேதாள சக்தி இல்ல, பாதாள சக்தியால கூட நிக்க முடியாது. யாராலையும் அந்த சாபத்தை எடுக்க முடியாது. உங்க மாமியார் உயிர் மேல இருக்கிற ஆசைய நீ விட்டுடு அப்படின்னு சொல்லி பூமி அங்கிருந்து அவங்க வெளியே போக சொன்னாங்க. பூமிய பூனை பேய் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து 2 பேருமே கிளம்பிட்டாங்க. என் பைத்தியக்கார பேத்தி என்ன நம்பி அவங்க ரகசியம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. சாக போற மந்திரவாதி பாட்டிய காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குன்னா அது அந்த துர்நேத்திர சிலையால மட்டும்தான் முடியும். எப்படியாவது அவங்க கையில அதை மாட்டாம நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருதிமா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சா. கா கௌ கோரக காப்ரகா பிரா ப்ரோ கோரக பீகர கராகா ஜா ஜௌ ஜோரக ஜாகிரக கராகா மா மிருக மிருத்யு மரணகாரகா. பாதாள குரோரா, உன்னுடைய சக்திய எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்ட உடனே பாதாள குரோர சிலையில இருந்து நெருப்பு கக்க ஆரம்பிச்சது. என்னை எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. நான் இப்போ என்ன பண்ணணும்? உன்னுடைய சக்தியால துர்நேத்திர சிலைய சூரியோதயம் ஆகுறதுக்கு முன்னாடியே இங்க தூக்கிக்கிட்டு வா. பார்த்து அந்த சிலைய நீ தொட்ட நீ சாம்பல் ஆயிடுவ. அந்த சிலை பக்கத்துல போனா கூட உனக்கு ஆபத்து. அதனால உன்னுடைய வசீகரண சக்தியை பயன்படுத்து போ. கிருதிமா சொன்னதை செய்யறதுக்காக அந்த பயங்கரமான உருவம் சத்தமா கத்துக்கிட்டே காத்துல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மந்திரவாதி பாட்டியை அழிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இதுதான். அதை நான் செஞ்சே தீருவேன். அப்பதான் என் பகத்தீரும் என்னுடைய பேத்தியும் மறுபடியும் என்கிட்ட வந்துடுவா. அவளை காப்பாத்த வேற எந்த வழி இருந்தாலும் அதை நான் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பாதாள மலையில இருந்து கிருதிமா கிளம்புனா. கிருதிமாவோட கெட்ட எண்ணத்தை பத்தி தெரியாம பூமி பூனை பேயோட உதவியால மதிராவுக்கு வந்தா.
தன்னுடைய உயிரை காப்பாத்த இவங்க முயற்சி பண்றது எதுவுமே தெரியாம மந்திரவாதி பாட்டி மதிரால அவங்க அறையில உக்காந்துக்கிட்டு வேதாள பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு. பாவம் மாமியார காப்பாத்தி ஆகணும்னு பூமி எல்லா விஷயத்தையுமே அவங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டா. இந்த பக்கம் நிஷாச்சரி செஞ்ச அந்த பூஜையை முடிஞ்சது. பூர்லோக சக்தியை நீக்கிற சக்தி எனக்கு மட்டும் இல்ல, ஆத்தலா வித்தல சுத்தல மகாத்தல ரசாத்தலா தலாத்தலா பாதாள லோகத்து எந்த சக்திக்கும் தெய்வ சக்தியை எதிர்க்கிற சக்தி இல்ல. என்னோட வேதாள சக்தி எல்லாத்தையும் ஒன்னாக்கி மகாவலிய சக்கரகைய ஆரம்பி. இப்ப வரைக்கும் மங்கம்மாவை காப்பாத்துற சக்தி எல்லாம் இல்லாத மாதிரிதான் அப்படின்னு சொல்லி வேதாளம் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. வேதாளம் சொன்னதை கேட்டு லோக்கி ரொம்பவும் வருத்தத்தோட அந்த குகையை விட்டு அவன் வெளியில வந்துட்டான். வேதாளம் மேல இருக்கிற நம்பிக்கையில மந்திரவாதி பாட்டியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு வேதாளம் சொன்ன மாதிரி நிஷாச்சரி மகா வேதாள சக்கரவளிய கிரியத்தை ஆரம்பிச்சு. வேதாள வளைய கிரியா சர்வ சக்கர திராசியா கல்ம சஜால கಟ ಇಸಿ ಗರ್ಜನ ಕಟ ಚಲ ಚಲ ವಲಯ ವಿರುಗ ಬಂದಿತ ಗ್ರಹಣ ಚತುರಷ್ಟ ಬೇತಾಳ ಸ್ಥಿರ ಭವ ವಲಯ ಮಾರ್ಗಾಡಿ ಪುಣ. 2 சூரிய அஸ்தமனம் முடிஞ்சு போச்சு. லோக்கி அவங்க அம்மா இறந்துருவாங்களோ அப்படிங்கிற கவலையில இருந்தான். அதனால அவன் மூளையும் வேலை செய்யல. அஞ்சன வளையத்தை உருவாக்கி நடந்தது எல்லாத்தையுமே அவன் ஜமரி கிட்ட சொன்னான். இவ்வளவு நடந்தாலும் என்கிட்ட யாருமே ஒண்ணுமே எதுக்கு சொல்லல. நான் இப்பவே போய் நிசாச்சி குருவை சந்திக்கிற. நீ பயப்படாத லோக்கி. இப்பவே துர்நேத்திர மண்டபத்துக்கு போய் சேர்ந்துக்கோ. போரலோகவாசி மணினி கிட்ட உதவி கேளு. ஆமா, மணினி சொன்னது நான் மறந்தே போயிட்டேனே. இப்பவே போறேன். துர்நேத்திர மண்டபத்துக்கு நான் கண்டிப்பா போறேன். உயிரை பணைய வச்சு நீ பண்ண உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். ஆமா, உனக்கு எப்ப என்ன உதவி வேணும்னாலும் எங்களை நினைச்சுக்கோ. நிச்சயமா வந்து உனக்கு உதவி செய்யறோம். நாங்க வரோம். லோக்கி அவனுடைய சக்திகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ரொம்ப வேகமா பறந்து திரிலோக்பூர்ல இருக்கிற அந்த மண்டபத்துக்கிட்ட போய் சேர்ந்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு பறந்து போய் லோக்கி மண்டபத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க துர்நேத்திர விக்கிரகம் இல்ல. மணினி, நீலாம்ப, அம்மாவோட உயிருக்கே ஆபத்து. நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்படி எவ்வளவுதான் வேண்டிக்கிட்டாலும் அங்க யாரும் வரவே இல்ல. பூரலோக வாசிகள் 2 பேருமே அங்க வரல. என்ன இது? இந்த மண்டபத்துல துர்நேத்திர சிலை எங்க போச்சு? எதுக்கு நான் கூப்பிட்டாலும் மணினி, நீலாம்பர் பதில் சொல்ல மாட்டாங்க. மண்டபத்துல இருக்கிற அந்த சிலை என்ன ஆச்சு? அப்படின்னு நினைச்சு ஊருக்குள்ள போய் திரிலோக்பூர் கிராம தலைவரை பார்த்து மண்டபத்தை பத்தி கேட்டான். உன்னால எங்க கிராமத்துக்கு பிடிச்ச அந்த பேயெல்லாம் போயிடுச்சுன்னு ஊருக்குள்ள யாருமே அந்த பக்கத்துக்கு போக கூடாதுன்னு அந்த மண்டபத்தை சுத்தி வேலி போட்டோம். அந்த மண்டபத்து சிலைய யாருமே தொடல. மண்டபத்துல சிலை இல்லைன்னு நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அப்படியா? நீங்க அதை தொடவே இல்லையா? ஊருக்காரங்க அங்க போறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை எதுக்கு தொடுவாங்க? சரி அப்படின்னு சொல்லி லோக்கி அங்கிருந்து கிளம்புனா. ಬೇತಾಳ ವಲಯ ಕ್ರಿಯಾ ಸರ್ವ ಚಕ್ರ ವಾಸ್ಯ ಕಲ್ಮ ಸಜಾಲ ಕಟಕಟ ಬಿಸಿ ಗರ್ಜನ ಕಟಕಟ ಚಲ ಚಲ ವಲಯ ವಿರುಗ ಬಂದಿತ ಗ್ರಹಣ ಚತುರಷ್ಟ ಬೇತಾಳ ಸ್ಥಿರಭವ ವಲಯ ಮಾರ್ಗಾಡಿ ಪುಣ. திரிலோக்பூர்ல இருந்து நேரா நிஷாச்சரிய பார்க்க போகும்போது நிஷாச்சரி பாட்டியை காப்பாத்துறதுக்காக ஆழமான தியானத்துல இருந்தாரு. ஜமரியும் பக்கத்துலதான் இருந்தாரு. அப்போ லோக்கி நடந்தது எல்லாமே சொன்னா. அந்த ஊர்ல மண்டபத்துக்கு பக்கத்துல கூட யாரும் போகல. ஆனா மண்டபம் உடைஞ்சிருக்கு. துர்நேத்திர சிலைய யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. மனுஷங்க அங்க போறதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. பேய், பிசாசு, மந்திரவாதி, தந்திரவாதி யாரும் அதை தொட முடியாது. சிலை எப்படி மாயமாச்சு? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் சூரிய அஸ்தமனம் ஆகுற நேரமும் ஆச்சு. லோகி, ஜமரி 2 பேரும் ரொம்பவே கவலையோட அங்கிருந்து பறந்து மதிராவுக்கு போனாங்க. அம்மா, வெளியே வா, சீக்கிரம் வெளியே வா. வேதாள மலையில ஒளிஞ்சுக்கலாம். அப்போ உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்காது. சீக்கிரம் வெளியே வாமா. அந்த சத்தத்தை கேட்டு
வீட்டுக்குள்ள இருந்து மந்திரவாதி பாட்டி, பூமி, கூர தாத்தா, பல்லி தெய்யம், பூனு பேய், குள்ள பேய் எல்லாரும் வந்தாங்க. லோகி சொன்ன மாதிரி சூரிய அஸ்தமனம் ஆறுறதுக்குள்ளார வேதாள மலைக்கு போலாம் நினைக்கிறதுக்குள்ளாரியே சூரிய அஸ்தமனமும் ஆயிடுச்சு. எங்க மந்திர பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு நம்பவே முடியல. இது கனவா இருந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு சக்தி இருந்தாலும் கூட எங்க அம்மாவை என்னால காப்பாத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லி லோக்கி அவங்க அம்மாவை பார்த்து அழுதுகிட்டு இருந்தான். ಬೇತಾಳ ವಲಯ ಕ್ರಿಯಾ ಸರ್ವ ಚಕ್ರ ತ್ರಾಸಿಯ ಕಲ್ಮ ಸಜಾಲ ಕಟಕಟ ಡಿಸಿಗರ್ಜನ ಕಟಕಟ ಚಲಚಲ ವಲಯ ವಿರುಗ ಬಂಧಿತ ಗ್ರಹಣ ಚತುರಷ್ಟ ಬೇತಾಳ ಸ್ಥಿರಭವ பழைய மார்காடி புனா. அங்க நிஷாச்சர குகையில கோலத்துல இருந்த ஒவ்வொரு மண்டவோடுமே விடிஞ்சு போய் பயங்கரமான சிரிப்பு சத்தத்தோட வேதாளம் வெளியில வந்துச்சு. மங்கம்மாவை காப்பாத்துற கடைசி வாய்ப்பு, நல்லா கேட்டுக்கோ. எப்படியாச்சும் மந்திர பாட்டிய காப்பாத்து. வேதாள சக்தி நிஷாச்சர கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. மேல பறந்து போன மந்திர பாட்டியோட தலை கீழே எதுக்கு இன்னும் விழல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிமிந்து பார்த்தாங்க. மேகங்கள் எல்லாம் விலகுச்சு. ஆகாயத்துல வேதாள கிடத்தோட மந்திரவாதி பாட்டியோட மண்டவோடு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு நெருப்பு வளையம் வந்துச்சு. அதுக்குள்ள இருந்து நிஷாச்சரா வந்தாரு. எல்லாரும் ஜாக்கிரதையா கேளுங்க. வேதாள சக்தி பழிச்சிருச்சு. பாட்டிய மறுபடியும் உயிரோட கொண்டு வர நமக்கு கடைசி ஒரு வாய்ப்பு இருக்கு. மந்திர பாட்டி தலை காத்துல இருக்கிற வரைக்கும் பாட்டி உயிர் போன மாதிரி இல்ல. அந்த தலை தரையில விழுந்ததோ பஸ்பம் ஆயிடும். அப்போ சாமியே இறங்க வந்தாலும் பாட்டிய காப்பாத்த முடியாது. மந்திர பாட்டி தலைய வேதாள சக்தி கீழே விழாம தடுத்துக்கிட்டே இருக்கு. வேணும்னா ஒரு வாட்டி நல்லா பாருங்க. வேதாள சக்தி மந்திர பாட்டி தலை தரையில விழாம காத்துலயே அது சுமந்துகிட்டே இருந்தாலும் கூட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அடியா தலை கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ மந்திர பாட்டியோட தலை 108 அடிக்கு மேல இருக்கு. வேதாள சக்தி ஒரு மணி நேரத்துக்கு கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இன்னொரு 99 மணி நேரத்துல அது தரைய தொடும். அதுக்குள்ள மந்திர பாட்டிய காப்பாத்துற வழிய கண்டுபிடிக்கணும். இல்லன்னா மந்திர பாட்டிய நம்ம காப்பாத்தவே முடியாது. அப்படின்னா வேதாளா எங்க அம்மாவை காப்பாத்துற வழிய சொல்லலையா? முதலியே சொன்னல, ஓவர்லோக சக்தியை எதிர்க்கிறது நம்மளால முடியாது. அதுக்குதான் எப்படியாச்சு ஓவர்லோகத்து ஜனங்களை நீ கண்டுபிடி. அவங்க மட்டும்தான் மந்திர பாட்டிய காப்பாத்த முடியும். எல்லாரும் நல்லா கேளுங்க. வர 90 மணி நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளவு நேரம் அத்தையோட உடம்பு இப்படி இருந்தா அழுகி போயிடாதா? ஆமா, அம்மாவோட உடம்ப எப்படி பாதுகாக்கிறது? மகாசூன்ய பள்ளத்தாக்குல ராத்திரியும் கூட வெளிச்சம் வர்ற புனர்ஜீவனி இலைய அரைச்சி அத மனுஷனோட உடம்புல பூசுனா அந்த உடம்பு ஒண்ணுமே ஆகாது. ஆனா மகாசூன்ய பர்வத லோகத்துல போறது அவ்வளவு சுலபம் இல்ல. சரி, அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அம்மாவுக்காக நான் இப்பவே அந்த இலைய கொண்டு வர நான் கண்டிப்பா போறேன். லோகி, மந்திர பாட்டிய காப்பாத்துறதுக்கு இன்னொரு வழி என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நீ போர்லோக வாசிகளை கண்டுபிடிப்பா. நான் குல்லா பிசாசோட போய் புனர்ஜீவனி இலைய நான் கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி குள்ளப்பையோட உதவியால குர தாத்தா பறந்துகிட்டு மகாசூன்ய மலைக்கு போனாரு. லோகி பூரலோக வாசிகளை தேடுறதுக்காக திலோக்பூருக்கு போனான். ஒரு பக்கம் அந்த குள்ளப்பை பயங்கரமான பிசாசங்களோட
சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் குர தாத்தா அவருடைய சக்திகளால குறுக்க வர எல்லா பிசாசுகளையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில ரொம்பவும் மகிமை வாய்ந்த புனர்ஜன்மி மூலிகைய அவருடைய பையில போட்டுக்கிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்புனாங்க. காலையில விடிற நேரம் மந்திரவாதி பாட்டியோட மண்டவோடு ஒவ்வொரு மணி நேரமும் கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. பாதாள சக்தி இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறதுனால பூமி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க மாமியாரோட உடம்ப பாதுகாத்துக்கிட்டு இருந்தா. தோழி, நானும் ஜமரியும் தான் அத்தையோட உடம்ப பாதுகாக்கிறோம் இல்லையா? லோக்கி மட்டும் தனியா போயிருக்கான். பேசாம நீயும் அவன் கூட திரிலோக்பூர் போயிடு அப்படின்னு பூமி சொன்னதுனால பூனை பேய் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அங்க திரிலோக்பூர்ல மண்டபத்துல உக்காந்துக்கிட்டு லோக்கி அழுதுகிட்டே மணினிய கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். மணினி, தயவு செஞ்சு ஒரு வாட்டி வா, வந்து எங்க அம்மாவை காப்பாத்துங்க. எங்க அம்மாவை காப்பாத்த கடைசி வழி நீங்க தான். நான் கூப்பிடுறது கேக்குதா? பதில் சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? எங்க அம்மாவை காப்பாத்த எங்க உலகத்துக்கு வாங்க. துர்நேத்திர சிலை அங்க இல்லங்கிறதுனால லோக்கி எவ்வளவு கூப்பிட்டாலும் அது பூரலோக வாசிகளுக்கு கேட்கவே இல்ல. இந்த பக்கம் கிருதிமா எப்படியாவது மந்திரவாதி பாட்டியோட உடம்ப அழிக்கிறதுக்காக அவளுடைய துணைக்கு பிசாசையும் கூப்பிட்டுக்கிட்டு மதிராவுக்கு வந்துகிட்டு இருந்தா. ஆனா பாட்டியோட உடம்புக்கு காவலா வேதாள சக்தி இருக்கிற ஜமரியும் பாதாள சக்தி இருக்கிற அவங்க பேத்தி பூமியும் இருக்கிறத பார்த்து எதுவும் செய்ய முடியாம ஓரமா நின்னு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. லோக்கியே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பூமியை பார்த்து சமாதானப்படுத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, லோக்கி கூட பூனை பிசாசு போயிருக்கு. லோக்கிக்கு ஒன்னும் ஆகாது. மந்திர பாட்டி மறுபடியும் பொழைப்பாங்க, தைரியமா இரு அப்படின்னு சொல்லி காத்துல மிதந்துகிட்டு இருந்த பாட்டியோட மண்டை ஓட்ட 2 பேருமே நிமிந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கிருதிமாவும் தலைய நிமிந்து பார்த்தா. ஓஹோ, இவளோட மண்டவோடு காத்துல பறந்துகிட்டு இருக்கா. முதல்ல அத அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு கிட்ட அந்த மண்டவோட நாசம் பண்ணு அப்படின்னு அனுப்பிவிட்டா. வேதாளத்தோட கையில பயங்கரமா அடி வாங்கி பிசாசு அங்கிருந்து ஓடியே போச்சு. ஆகாயத்துல நடக்கிறது எதுவுமே தெரியாம ஜமரி பூமி 2 பேரும் பாட்டியோட உடம்புக்கு காவல காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள குள்ள பேயும் குர்ர தாத்தாவும் புனர்ஜன்மி மூலிகையோட வந்தாங்க. பூமி அந்த மூலிகையை அரைச்சு அதை கொண்டு போய் ஜமரி கிட்ட கொடுத்தான். 2 பேரும் தண்ணியில அதை கலந்து பாட்டியோட உடம்ப அதுக்குள்ள வச்சுட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே வேலைதான். எப்படியாச்சு அந்த போரலோக வாசிய கண்டுபிடிக்கணும். அதனால பாட்டியோட உடம்ப நம்ம எதிரிங்க பார்க்காத மாதிரி வேதாள கோயில போட்டு வைக்கலாம். அம்மா பூமி, நீ இங்கே இரு, நாங்க போறோம். அப்படி எல்லாரும் அந்த கண்ணாடி தொட்டியை தூக்கிக்கிட்டு பறந்து போனாங்க. பூமி தனியா வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு பாட்டியோட மண்டை ஓட்ட பாத்துக்கிட்டு இருந்தா. பேத்தி கவலைப்படுறத பார்த்தும் கூட கிருதிமாவுக்கு மனசு இறங்கவே இல்ல. ரொம்ப கவலைப்படாதடி என் பேத்தி, எப்படியோ உங்க மாமியார் சாகதான் போறா, நீ மறுபடியும் என் கூட வந்து சேரதான் போற. அந்த மண்டை ஓட்டை என்னால எதுவும் செய்ய முடியாம போச்சு. ஆனா லோக்கி அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழியோட திரும்ப வந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த உடம்பு அங்க இருக்க கூடாது. வேதாள குகையில இருக்கிற அந்த உடம்ப நான் அழிச்சே ஆகணும். பாதாள சக்தி இருக்கிறனா இல்ல என்னுடைய பிசாசுங்களோ கெட்ட சக்திங்களோ யாராலையும் அந்த வேதாள மலைக்குள்ள போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இவங்கள யாரையாவது தான் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரை விடவும் பூனை பேயை ஏமாத்துறது ரொம்ப சுலபம்னு நினைச்சு உடனே அந்த பிசாசு மேல நின்னுக்கிட்டு அங்கிருந்து பறந்துகிட்டு பூனை பேய தேடிக்கிட்டு போனா. எல்லாருமே வேதாள குகைக்குள்ள போய் பாட்டி இருக்கிற பெட்டிய பத்திரமா வச்சு லோக்கிக்காக திரிலோக்பூருக்கு கிளம்புனாங்க.
அங்க லோகிக்காக தனியா போய்கிட்டு இருக்கிற பூனை பேய பார்த்து அவளை வசப்படுத்துறதுக்காக வசீகரண சக்தி இருக்கிற ஒரு பேய வரவழைச்சது. உடனே அந்த பிரேதாத்மா பின்னாடி போய் பூனை பேய வசமாக்கிடுச்சு. அவளுக்கு தெரியாமலேயே பூனை பேய் ருதிமாவுக்கு வசமாயிடுச்சு. வா பூனை பேயே வா, உன் உதவியால அந்த வேதாள மலைக்குள்ள போய் அங்க இருக்கிற உங்க மந்திரவாதி பாட்டி உடம்ப அழிச்சு உன்னையும் அழிச்சிடுறேன். அப்படி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு வசமாக்குன பூனை பேயையும் கூப்பிட்டுக்கிட்டு வேதாள மலைக்கு போனா. இந்த பக்கம் திலோக்பூருக்கு ஜமரி, குரத்தாத்தா, பல்லி பேய், குள்ள பேய் எல்லாரும் வந்தாங்க. திடீர்னு அங்க மந்திர கண்ணாடியும் வந்துச்சு. துர்நேத்திர சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாலும் அது இருக்கிற இடம் யாருக்குமே தெரியல. கொஞ்சம் கூட தாமதிக்காம ஜமரி சுனக்க சவாரி பிரேத்தத்தை வரவழைச்சு அந்த மண்டபத்தை மோப்பம் பிடிக்க சொல்லி அந்த வாசத்தை காட்டி, இந்த சிலை எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க, எல்லாரும் அதுக்கு பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி சுனக்க சவாரி பிரேத்தத்துக்கு பின்னாடி எல்லாரும் போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெண்டுமே பாதாள குகை கிட்ட போய் உள்ள போக முடியாம வெளியில தானாவே நின்னுடுச்சுங்க. அப்படின்னா இத்தனை நாள் நம்ம தேடிக்கிட்டே இருந்த துர்நேத்திர விக்கிரகம் பாதாள குகையில இருக்கா? நாம யாருமே பாதாள குகைக்கு போக முடியாது, என்ன பண்றது? உள்ள எப்படி போகிறது? யாரா இதுக்கு? நம்ம பூமி இருக்கான்ல. குள்ள பேய் பூமிய கூட்டிக்கிட்டு வந்துச்சு. பூமி கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லி உள்ள போய் அந்த துர்நேத்திர சிலைய எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த துர்நேத்திர சிலைய பாதாள குகைக்குள்ள யாரு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? அதெல்லாம் யோசிக்க நம்ம கிட்ட அவ்வளவு நேரமே இல்ல. நீ சீக்கிரமா போய் துர்நேத்திர சிலைய தூக்கிட்டு வா. அப்படி லோகி சொன்னதும் பாதாள குகைக்குள்ள போனா பூமி. அவளுக்கு நல்ல பழகின குகைனாலும் என்னவோ தெரியல, இன்னைக்கு பாதாள குகைக்கு போறதுக்கு அவளுக்கு ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இருட்டுல மெதுவா அடி மேல அடி எடுத்து வச்சு பாதாள சிலைக்கு முன்னாடி போய் அவன் நின்ன உடனேயே திடீர்னு ஏதோ ஒரு ஆன்மா அங்க வந்து பூமியை தாக்கி பூமியோட பாதாள கிரீடத்தை தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. கா கௌ கோரக காப்ரகா பா ப்ரோ போரக பீகர கராகா ஜா ஜோ ஜோரக ஜாகிரக கராகா மா மிருக மிருக். பூமி மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடியே சில கைங்க வந்து மந்திரம் பேச விடாம அவளை அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அவளை அங்கிருந்து அசைய விடாம கை காலி எல்லாத்தையுமே அதுங்க அடிச்சு வச்சிருச்சுங்க. அப்பதான் மறுபடியும் அந்த ஆன்மா அங்க வந்துச்சு. பூமிக்கு அந்த கிரீடம் கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அது அங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. தன்னுடைய பேத்தி நிச்சயமா மாமியாருடைய உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க வருவா அப்படின்னு முன்னாடியே யூகிச்ச கிருதிமா அவ வந்தாலும் அவளை அடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருந்தா. வேதாள கிரீடம் இருக்கிற நீ பாத்தாளாவுக்கு எதிர் செயலான வேதாள சக்தி இருக்கிற ஜனங்களோட ஒன்னா சேர்ந்தது பாதாள சக்தியான எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பாதாள குரூரா, நான் உனக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கல. என் மாமியார் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. குருதிமா தன்னோட பாதாள சக்தியால என்ன அடிச்சு வச்சுட்டா. உன்னை நான் விடுதலை பண்ணணும்னா உன்னோட கிரீடம் தலையில இருக்கணும், இல்லன்னா குருதிமா வரணும். அப்ப வரைக்கும் நீ இங்கேயே அடைஞ்சு கிடக்கணும். பாதாள குகைக்குள்ள போக முடியாம எதுவும் செய்ய முடியாம எல்லாரும் வெளியில நின்னு பூமிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கிருதிமாவோட வசத்துக்கு மாறின போன பேய் மந்திரவாதி பாட்டியோட உடம்ப வேதாள குகையிலிருந்து வெளியில எடுத்துட்டு வர்றதுக்காக அங்க வந்தாங்க. இந்த பூனை பேய் உள்ள போய் 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியில வரவே இல்ல. வசீகரணம், என்ன நடக்குது? எனக்கு அந்த மந்திரவாதி பாட்டியோட உடம்பு வேணும். என் பகையை நான் தீர்த்துக்கணும். துர்நேத்திர சிலையை எடுத்துட்டு வர்றதுக்காக பாதாள குகைக்குள்ள போன பூமி சாயந்தர நேரம் ஆகியும் திரும்ப வரவே இல்ல.
இந்த பக்கம் பாட்டியோட மண்டவோடு ஒவ்வொரு மணி நேரமும் தரைக்கு நெருக்கமா வந்துகிட்டு இருந்துச்சு. அம்மா என்ன ஆச்சு? பூமி உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு. பூமி 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 என்னாச்சு? அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு குகைக்குள்ள போக முயற்சி பண்ணா. ஆனா பாதாள சக்தியை தாங்க முடியாம எகிரி வந்து பாறையில விழுந்து மயக்கு போட்டு அங்கேயே விழுந்துட்டான். பூமிக்காக பாதாள குகைக்குள்ள போக முயற்சி பண்ண லோக்கி அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துலதான் அவனுக்கு மயக்கமும் தெளிஞ்சுது. அது வரைக்கும் கூட உள்ள போன பூமி வெளியில வரலங்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாம அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் பாட்டியோட மண்டவோடு கீழே கீழேன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் வேதாள மலையில பத்திரப்படுத்தி வச்சிருந்த மந்திரவாதி பாட்டியோட உடம்ப தொட்ட உடனேயே வசியத்துல இருந்த பூனை பேய்க்கு வசியம் போயிடுச்சு. ஐயோ, இன்னும் நான் போனா பஸ்மம் ஆயிடுவேன். ஏன் சக்தி வேதாள சக்திக்கு முன்னாடி நிக்காதுப்பா அப்படின்னு ரொம்ப பதட்டமா குகையை விட்டு வெளியில வந்துருச்சு. பூனை பேய விட்டுட்டு ஏன் வெளியே வந்த? போ, அவளை வசப்படுத்து. கிருதிமா, வேதாள மலைக்குள்ள போனா என் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தா நான் அழிஞ்சே போயிடுவேன். அதனாலதான் நான் வெளியில வந்துட்டேன். ஆனா இங்க இருந்துகிட்டே அந்த பூனை பேய என்னால நிச்சயம் வசியம் செய்ய முடியும். நீ நினைச்ச மாதிரியே அந்த பூனை பேய கையாலேயே மந்திரவாதி பாட்டியோட உடம்ப நான் வெளியில வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசீகரண பேய் வெளியே நின்னு உள்ள இருக்கிற பூனை பேய வசியமாக்க முயற்சி பண்ணுச்சு. அதோட பார்வை பூனை பேய போய் தொட்ட உடனே பாட்டியோட உடம்புக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த வசீகரண பேயால எதுவுமே செய்ய முடியல. உடனே சக்தி வாய்ந்த அந்த தண்ணிய வாயில நெருப்பிக்கிட்டு பூனை பேய் வெளியில போனா. குகையை விட்டு வெளியில வராம அங்கிருந்தே கிருதிமா மேலேயும் அந்த பிசாசுங்க மேலேயும் தண்ணிய துப்புன உடனே அவங்க உடம்புல எரிய ஆரம்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. மறுபடியும் வெளியில போனா கிருதிமாவோட சக்தியால அவ வசீகரணம் ஆகலான்ற பயத்துல அவ வெளியில போகாம உள்ளேயே வந்துட்டா. ஆனா பயத்துல இருக்கிறதுனால பூனை பேயோட மூளை எதுவுமே வேலை செய்யல. அவ பயந்துகிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா. பாதாள குகைக்கு முன்னாடி எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருந்தவங்களுக்கு குள்ள பேய் ஒரு யோசனை சொல்லுச்சு. நம்ம எல்லாருமே வேதாள சக்தி இருக்கிறவங்க. நாம பாத்தாள கோயில காலடி வைக்க முடியாது. பாத்தாளம் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆளு பூமி கூட பாதாள கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரல. நம்ம கிட்ட நேரம் இல்ல. அதனால பாத்தாள சக்தியும் இல்லாம வேதாள சக்தியும் இல்லாம ஒருத்தர் தான் பாத்தாள கோயிலுக்கு அவங்க காலடி வைக்கலாம் போல. பாத்தாள சக்தி வேதாள சக்திக்கு சரிசமமான சக்தி இல்லாம ஒரு சக்தி இருக்கிறவங்க இன்னொரு சக்திக்குள்ள போக முடியாது. இந்த ரெண்டு சக்தியோட மீறின சக்தி இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் போகலாம். அந்த மாதிரி யாரு இருக்காங்க? எதுக்கு இல்ல, ஒருத்தர் இருக்காங்க. அசுரேந்திர உருவாக்குன சாம்பரம். சரியான நேரத்துக்கு சரியான ஆளு பேரு நீ சொன்ன. அசுரேந்திர சக்தி இருக்கிறவங்கன்னா பாத்தாள சக்தி வேதாள சக்தியோட அவன் சக்தி அதிகம். அவனால கண்டிப்பா பாத்தாள குகைக்கு போகலாம். ஆனா நம்ம அவனை கூப்பிட முடியாது. மந்திர பாட்டி கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவா. இல்லனா அவன் இருக்கிற இடத்துக்கு நாம போகணும். அப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க யாருக்கும் தெரியாம குகைக்கு வெளியில பாறையோட பாறையா கிருதிமா வச்சுட்டு போயிருந்த அந்த எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. எந்த சத்தமும் செய்யாம உடனே அங்கிருந்து பறந்து போய் கிருதிமா கிட்ட இவங்க சாம்ருக்காக தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. ஓஹோ, சாம்ருவை தேடிக்கிட்டு இருக்காங்களா? அவன் இவங்க கைக்கு கிடைக்கவே கூடாது. வாங்க பிசாசுங்களே, கிளம்புங்க. அங்க எல்லாரும் சாம்பருவை கூட்டிட்டு வர்றதுக்காக பூனை பேய அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. பூனை பிசாசு எங்க இருந்தாலும் சீக்கிரம் என் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டதும் பயம் பயமா வேதாள மலையில இருக்கிற பூனை பேய் வெளியில வந்துச்சு. கிருதிமா வசீகரண பேய் மூலமா தன்னை வசியப்படுத்த முயற்சி பண்ணதையும் அதே மாதிரி அவ மூலமாவே வேதாள மலையில இருக்கிற மந்திரவாதி பாட்டி உடம்ப வெளியே எடுத்துட்டு வர முயற்சி பண்ணதையும் சொல்லுச்சு. மந்திர பாட்டியை காப்பாத்த அதுக்கு நேரம் இல்ல. அதனால கிருதிமாவை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு லோக்கி பூனை பேய்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சாம்ருவ கூட்டிட்டு வர சொல்லி சொன்னா. பாதைய பார்த்து பொறுமையா போக கூடாது. அப்படி போய் இப்படி வந்துடணும். நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. எனக்கு தோணியா நீ வரலாலடா குள்ளா. மறுபடியும் அந்த கிருதிமா என்ன மந்திரத்தை செய்வாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத பூனை பிசாசு. இந்த தாயத்தை உன் கையில கட்டிக்கோ.
நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும் கூட அஞ்சனா கண்ணாடியில நீ எனக்கு தெரிவே. சீக்கிரமா வந்து நாங்க காப்பாத்திடுறோம். நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல பாதுகாப்பா இருக்கணும். எந்த நேரத்துல யாரு உதவிக்கு வருவாங்கன்னு தெரியல. அதனால நீ தனியா போயிட்டு வா. அப்படி சொன்னதும் குள்ளப்பேய் அந்த தாயத்தை வாங்கி பூனைப்பேயோட கையில கட்டுச்சு. உடனே பூனைப்பேயும் அங்கிருந்து சீக்கிரமா பறந்து ஜாம்பரு இருக்கிற இடத்துக்கு போச்சு. அந்த ஜாம்பருவைய பாதல சக்தியால நான் கூட்டிட்டு வர முடியாது. ஆனா இவளை என்னால சீக்கிரமா வசியம் பண்ண முடியும். அப்படி தன்னுடைய பாதல சக்தியால கிரீடா மாலினியை உருவாக்குனா கிருதிமா. ஆனா அங்க சாம்பரு வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பூனைப்பேய் சாம்பருவை போய் சேரக்கூடாது அப்படிங்கறதுக்காக கிருதிமா வலைய போட்டுக்கிட்டு இருந்தா. கிரீடா மாலினி பிசாசு மனத்தை உருவாக்கிக்கிட்டு பசி இல்லாதவங்களுக்கு கூட பசிய உருவாக்கும். அவங்களுக்கு எந்த உணவு பிடிக்குமோ அது அவங்க கண்ணில் படுற மாதிரி, அதோட வாசம் அவங்க மூக்குக்கு போற மாதிரி அவங்களுக்கு பசிய உருவாக்கி அவங்கள வசியப்படுத்தும். அவங்களுக்கே தெரியாம அதுக்கப்புறம் வசியமாக்கிடும். அதோட வசியத்துல 24 மணி நேரம் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது முழுங்கிடும். கா கௌ கோரக காப்ரகா பிராபோ போரக பீகர கராகா ஜா ஜோ ஜோரக ஜாகரக கராகா மிருகம் மிருத்யு மரணக்காரகா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு மஞ்சத்தை உருவாக்குச்சு. பாக்குறதுக்கு தான் பட்டு துணியால நெஞ்சிருக்கிற பட்டு மெத்த மாதிரி இருக்கும். இது மேல யாராவது படுத்துட்டாங்கன்னா அவங்கள இந்த மெத்தைய முழுங்கிடும். இத பார்த்த உடனே எப்படிப்பட்டவனுக்கும் இதுல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி வந்து படுக்கிறவங்கள இந்த மெத்தையே முழுங்கிடும். 24 மணி நேரம் இந்த மெத்தையில யாராவது படுத்துட்டாங்கன்னா அத்தோட அவங்க இந்த உலகத்துக்கு திரும்ப வர முடியாது. எதுவும் இல்லாத சூனிய லோகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. வாங்கடா, யாரு வரீங்களோ வாங்க. இந்த 2 வலையை தாண்டி யாரு போறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு பயங்கரமான வலையெல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து போகும்போது கிருதிமா அப்படி பண்றத ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு ஒரு வயசான பாட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கிருதிமா, நீ பண்ற எல்லாத்தையுமே மரத்துக்கு பின்னாடி நின்னு யாரோ கிளவி பாத்துட்டா. கா கௌ கோரக காப்ரகா பிராபோ போரக பீகர கராகா ஜா ஜோ ஜோரக ஜாகரக கராகா மிருகம் மிருத்யு மரணக்காரகா. ஏன் திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ இப்பவே சாம்பல் ஆயிடணும் அப்படி மந்திரத்தை சொல்லி அவளுடைய சக்திய அந்த வயசான பாட்டி மேல பயன்படுத்தினா அந்த பாட்டிக்கு எதுவுமே ஆகல. என்ன இது, இவளுக்கு ஏன் எதுவும் ஆக மாட்டேங்குது? அவங்க எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. இப்ப இவளை இப்படியே விட்டுடலாம். கா கௌ கோரக காப்ரகா பிராபோ போரக பீகர கராகா ஜா ஜோ ஜோரக ஜாகரக கராகா மிருகம் மிருத்யு மரணக்காரகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அந்த கிழவிய 2 கொம்பு இருக்கிற ஒரு முயலா மாத்தி ஒரு மரத்துக்கு மேல போய் உட்கார வச்சுட்டா. நீ இறங்க கூடாது, இறங்கவே கூடாது. அந்த மரத்தை விட்டு நீ கீழே இறங்குன அதுக்கப்புறம் அந்த நொடிய ரத்தம் கக்கி செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. அந்த கிழவிய கொல்லாம எதுக்காக அவளை முயலா மாத்தின? அவளை என்னால கொல்ல முடியல. பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, சக்தி வாய்ந்தவ மாதிரி இருக்கா. அதான் எனக்கு நேரம் இல்ல. இப்ப அவளை கொல்ல முடியலங்கிறதுனாலதான் அவளை நான் முயலா மாத்திட்டேன். இந்த பக்கம் பூனைப்பேய் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. குள்ளப்பேய் பூனைப்பேயோட கைக்கு கட்டிருக்கிற அந்த தாயத்து கீழே விழுந்தது கூட தெரியாம பூனைப்பேய் வேகமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. கிருதிமா அந்த இடத்துல இருந்து போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் பூனைப்பேய் அங்க வந்துச்சு. பூனைப்பேய பார்த்த உடனே அந்த 2 கொம்பு இருக்கிற முயல் செய்கை செஞ்சு ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுச்சு. ஆனா ரொம்பவும் அவசரத்துல இருக்கிற பூனைப்பேய் அந்த முயல் சொன்னதை எல்லாம் பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து முன்னாடி போச்சு. பூனைப்பேய் சாம்பருவை தேடி போய்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ரொம்பவும் பிடிச்ச மீனோட வாசம் அதோட மூக்க தொலைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, மீன் வாசம் மூக்க தொலைக்குதே. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. சீக்கிரமா போய் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷத்துல வந்துடணும் அப்படின்னு சொல்லி
உடனே அந்த மீனுங்க பக்கத்துல போச்சு. அதோட கண்ணுக்கு தெரியறது எல்லாமே ஒரு மாயா வளையம்னு தெரியாம ஆசைய அடக்க முடியாம உடனே அந்த மீன் பாத்திரத்தை போய் தொட்டுச்சு. அப்போ கிணத்துக்குள்ள இருந்து பெரிய கருப்பு உருவத்தோட 2 கைங்க வந்து பூனை பேய அடிச்சு கிணத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிடுச்சுங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இது போயிட்டு வந்துடுற அப்படின்னு சொன்ன பூனை பேய் ரொம்ப நேரம் ஆகி வரலங்கிறதுனால ஜமரி மந்திர கண்ணாடியில பூனை பேய் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த கண்ணாடியில புகையை தவிர வேற எதுவுமே வரல. அது என்ன, பூனை பேய்க்கு நான் கொடுத்த தாயத்தால எந்த ஆபத்து வந்தாலும் கூட அஞ்சல கண்ணாடியில தெரியணும் இல்ல. இந்த பொண்ணு பேச அப்படியே சுத்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நானா இருந்தா சாமுரை தேடி வந்திருப்பேன். சரி குட்டிச்சாத்தா, நீ போய் சாம்புருவ புடிச்சிட்டு வா. உடனே குள்ள பேய் அங்கிருந்து பறந்து சாம்பரு இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தான். குள்ள பேய பார்த்த உடனே மரத்துக்கு மேல இருக்கிற முயல் அங்க போகாதன்னு செய்கை பண்ணுச்சு. என்ன இது, கொம்போட முயல் ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்கிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருக்கா என்ன? நான் இதுக்கு தெரிய மாட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிடுச்சு. அப்ப அதோட மூக்குக்கு பித்தளை காசோட மனம் வந்துச்சு. உடனே பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய பாத்திரத்துல படப்படன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற பித்தளை நாணயங்கள் இருந்துச்சு. யாரோ வெளி பாத்திரத்துல செம்ம நினைத்த குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. சாப்பிடணும்னு தோணுது, ஆனா இப்போ நேரமே இல்லைங்க. விடு விடு, வீட்டுல இருக்கல, அது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாணயங்களை தாண்டி முன்னாடி போச்சு. அப்படி முன்னாடி போகும்போது அங்க பட்டு மெத்தை இருந்தத பாத்துச்சு. அத பார்த்த உடனே ரொம்ப சோர்வா ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதுக்குள்ள தானாவே வந்துருச்சு. உள்ள போய் சாம்பவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நிமிஷத்துல பாத்திர பழுத்தாக்கல போய் ஒழிஞ்சுக்கலாம். ஆனா என்ன, இப்ப கொஞ்ச நேரம் இந்த மெத்த மேல தூங்கின ஒரு நஷ்டமும் இல்ல, நேரமும் வீணாக்காது. ஒரு 2 நிமிஷம் நான் தூங்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி குள்ள போய் அந்த மெத்தையில போய் படுத்தான். அவன் படுத்த உடனே அந்த மெத்த 2 ஒடிஞ்சு குள்ள பேய அதுல அடக்கி வச்சிடுச்சு. குள்ள பேய் வெளியில வர்றதுக்கு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவனால வெளியில வர முடியல. கடைசியில குள்ள பேயும் அந்த மெத்தைக்குள்ள அடங்கிட்டான். ஜாம்பருவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி போன பூனை பேயும் குள்ள பேயும் வரல அப்படிங்கறதுனால பல்லி பேய் குர தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு ஜாம்பருவர இடத்துக்கு போனாங்க. ஜாம்பருவ கூட்டிக்கிட்டு வந்துடலான்னு. அப்ப மரத்துல இருக்கிற அந்த முயல் செய்கையை காட்டுச்சு. அத பார்த்ததும் குர தாத்தாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்து, இது என்கிட்ட ஏதோ சொல்ல துடிக்குது. கொம்பு இருக்கிற முயலை இப்ப வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஆமா தாத்தா, ஏதோ விசித்திரமா இருக்குது, வாங்க அது என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அத பக்கத்துல போய் அதோட செய்கைய புரிஞ்சுக்க அவரு முயற்சி பண்ணாரு. ஆனா அவருக்கு அது என்ன சொல்ல வருதுன்னே புரியல. நீ என்ன காட்டுறன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. குட்டி சாத்தா அப்புறம் போன பிசாசு இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு சொன்னதுமே மரத்துல ஒரு குச்சியை வச்சு அந்த முயல் எதையோ எழுதி காட்டுச்சு. வேதாள மந்திரத்தால எனக்கு கொடுத்த சாபத்தை நீ இப்போ நீக்கி வை. கப்ரஜமாஞ்சு கப்ரஜம அப்படி மந்திரத்தை சொல்லி அவருடைய வேதாள கிரீடத்தை அந்த முயல் தலையில வச்ச உடனே அந்த முயல் அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. அப்ப அந்த பாட்டி கிருதிமா செஞ்ச வேலை எல்லாத்தையுமே சொல்லி, நீங்க இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க நண்பர்களை விடுவிக்கிற நேரம் உங்களுக்கு இப்போ இல்ல. நான் அவங்கள விடுவிக்கிறேன், நீங்க 2 பேரும் வந்த வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ குர்ர தாத்தா குகைக்குள்ள போய் சாம்பருவ பார்த்து சாம்பரு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. மூணு பேரும் பாதாள குகைக்கு வந்து சேர்ந்தாங்க. சாம்பரு குகைக்குள்ள போய் பார்த்தப்பதான் பூமியோட நிலைமை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சது. நேரத்தை வீணாக்காம அந்த பாதாள குகைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த வவ்வாலோட கால்ல இருந்த அந்த பாதாள கிரீடத்தை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து பூமியோட தலையில வச்ச உடனே பூமிய அடிச்சு வச்ச அந்த சக்தி மறைஞ்சு போச்சு. கால்ல வச்சிருந்த கிரீடத்தை காணணும் போது எழுந்து வச்ச அந்த வவ்வால்
உடனே அவங்க 2 பேரையுமே தாக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ பூமியும் சாமரவும் 2 பேருமே அந்த பிசாச கொன்னு அங்க இருக்கிற துர்நேத்திர சிலைய குகையை விட்டு வெளியில வந்தாங்க. பூமியையும் துர்நேத்திர சிலைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் லோகிக்கு சந்தோஷமே வந்துச்சு. அப்பாடா, பூமிக்கு ஒன்னும் ஆகல. துர்நேத்திர சிலை கூட நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம அம்மாவை காப்பாத்தணும். ஆமா, நம்ம குள்ள பிசாசு பூனை பிசாசு எங்க போச்சு? அவங்க எங்க இருக்காங்க? குரு தாத்தா, நம்ம பூனை பிசாசு குட்டிச்சாத்தா எங்க போனா? அவங்கள கொம்பு பாட்டி காப்பாத்துறன்னு சொல்லுச்சு அப்படின்னு நடந்ததை அவங்க கிட்ட சொன்னாரு. துர்நேத்திர சிலைய தூக்கிக்கிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புனாங்க. லோகி துர்நேத்திர சிலை மூலமா மணினிய கூப்பிட்டான். பூரலோக ஜோடிகளுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி, இதை காப்பாத்துறதுக்கு பூலோக கிரீடமான விஷவர்ச்ச கிரீடத்தை அவங்க தலையில வச்சுக்கிட்டு பூலோக சாபத்தை பெற்றாங்க. சாகர நிலைமை இருக்காங்க. இப்ப நேரமே இல்ல. தயவு செஞ்சு எங்க அம்மாவை காப்பாத்துற ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க. பூரலோக கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டா 3 சூரிய அஸ்தமனத்துக்குள்ள சாவு நிச்சயம். ஆனா அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்கன்னா என்னால நம்ப முடியல. அப்ப அவங்க பிறப்புக்கு ஏதோ காரணம் இருக்கு. லோகி, உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கஷ்டமானாலும் பரவாயில்ல, பாட்டி பொழைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் சாகுறதுக்கு கூட தயாரா இருக்கோம். பூமிக்கும் பூரலோகத்துக்கும் மத்தியத்துல ஒரு சின்ன உலகம் இருக்கு. அத சூனி ஜாவிடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த இடத்துலதான் கல்கி சிலை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பூர சக்தி இருக்கு. பூரலோகத்து சாபத்தை அந்த சிலையால மட்டும்தான் நீக்க முடியும். அந்த சிலைய நம்ம பூமிக்கு கொண்டு வந்தாகணும். ஆனா அந்த உலகத்துக்கு போற சக்தி பூரலோக வாசிகளான எங்களுக்கு இல்ல. எங்களால மட்டும் இல்ல, உங்களை மாதிரி மந்திரவாதிங்க, பேய் சக்தி உள்ளவங்க, துஷ்ட சக்திங்க யார் நினைச்சாலும் சரி, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, யாராலையுமே அந்த இடத்துல கால் எடுத்து கூட வைக்க முடியாது. அப்படி கால் எடுத்து வச்சா அவங்க சாம்பல் ஆயிடுவாங்க. அந்த உலகத்துக்கு போகக்கூடிய சக்தி மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் மட்டும்தான் இருக்கு. அப்படியே நான் நடந்தானே, நானே போறேன். என்னோட ரெக்கையால எப்பவே பறந்துகிட்டு அந்த சூரிய இடத்துக்கு நான் போயிடுறேன். நீ மனிதனா இருந்தா உனக்கு ரெக்கைகள் எப்படி இருக்கு? உன் வேதாள கிரீடத்தை நீ எடுத்துட்டா நீ மனிதன் தான். உன் ரெக்கை இல்லாம அந்த உலகத்துக்கு போறதுக்கு எப்படியும் ஒரு வருஷமாவது ஆயிடும்ல. அதுக்குள்ள உங்க அம்மாவுக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். இப்ப நான் என்ன பண்றது? நீங்க தான் எங்க அம்மாவை காப்பாத்துற வழியா சொல்லணும். நீ எங்க 2 பேரோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால எப்பவும் உனக்கு நன்றியா இருப்போம். உனக்கு கண்டிப்பா நாங்க உதவி பண்ணுவோம். இந்தா அப்ப கொடுத்த ரிஷிக கிரீடம். இத வச்சு நிமிடத்துல சூனஜாவலிக்கு நீ போயிடலாம். இந்த கிரீடத்தோட சக்தியால ஒரு நொடியில உன்னால அந்த இடத்துக்கு போயிட முடியும். ஆனா அந்த உலகத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா பூரலோக சக்தி மட்டும் இல்ல, எந்த ஒரு சக்தியாலையும் அந்த உலகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. இந்த கிரீடம் உன்ன சூனிய உலகத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் விடும். ஆனா அங்கிருந்து நீயாதான் அந்த சூனிய உலகத்துக்கு உள்ளார போக வேண்டியிருக்கும். ரிஷிக கிரீடமா? ரெக்கை இல்லாம நான் ஆகாயத்துல எப்படி பறக்கிறது? அது ஆகாயம் இல்ல, விஸ்வம். அங்க ரெக்க இருந்தாலும் இல்லனாலும் உன்னால காத்துல பறக்க முடியும். அதனால உன் கை கால் 2த்தையுமே அசைச்சுக்கிட்டு உன்னால அந்த சூனிய உலகத்துக்கு போக முடியும். அங்க இருக்கிற கல்கி சிலையை எடுத்துக்கிட்டு விருச்சிக கிரீடத்துக்கிட்ட வந்துரு. அப்ப அது ஒண்ணு அங்க இருந்து கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடும். அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. மந்திரவாதி பாட்டியோட மண்டையோட நொடிக்கு நொடி கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. அதை சுமந்துகிட்டு இருந்த வேதாள சக்தி பலவீனமாயிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் விருச்சிக கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்ட உடனேயே லோகி சீறி பாயிர காத்த மாதிரி அந்த விஸ்வத்துக்குள்ள ரொம்பவும் வேகமா போய்கிட்டு இருந்தான். சூனிய ஜாபிலிக்கு பக்கத்துல வந்த உடனே அந்த விருச்சிக கிரீடம் பறக்கிறத நிப்பாட்டிடுச்சு.
லோக்கி விருச்சிக கிரீடத்தை அவன் கூட கொண்டு வந்திருந்த கயிறுல கட்டி அவன் அந்த உலகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா கிரீடத்தை எடுத்த உடனேயே லோக்கியால சுவாசிக்க முடியல. சூனிய உலகத்துல சுவாசிக்க காத்து இல்ல, மூச்சு விட காத்து இல்லாம லோக்கி துடிச்சுக்கிட்டே அங்கேயே இறந்து போயிட்டான். இங்க பூலோகத்துல லோக்கிக்காக எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா லோக்கி வரவே இல்ல. லோக்கி போய் ரொம்ப நேரமாச்சு, நமக்கு இப்போ நேரம் இல்ல, 4.5 மணி நேரம் அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப பதட்டமா நிஷாச்சாராவை கூப்பிட்டாங்க. ஜமரி நடந்த எல்லாத்தையுமே நிஷாச்சார கிட்ட சொல்லி உதவி கேட்டாரு. நான் இங்க இல்லைனாலும் இங்க என்ன நடக்குதோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த போர்லோக வாசிங்க லோக்கிக்கு வரத்தை கொடுத்தாங்க. அப்படின்னா லோக்கி கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க. நமக்கு வேதல சக்தியால உலகத்துல எங்க இருந்தாலும் லோக்கிய நாம கண்டுபிடிக்க முடியாது. நிஷாச்சார சொன்னதை கேட்டு எல்லாரும் ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. மந்திரவாதி பாட்டியை காப்பாத்துறதுக்காக போன லோக்கி வரவும் இல்ல. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. லோக்கி போகும்போது அவனுடைய வேதாள கிரீடத்தை பூமி கிட்ட கொடுத்துட்டு போனான். பூமி அந்த வேதாள கிரீடத்தை அங்க இருக்க ஒரு பாறையில வச்சு அவருடைய பாதாள கிரீடத்தை அந்த கிரீடத்துக்கு எதிர்க்க வச்சு அவருடைய சக்திகள் எல்லாத்தையும் கூட்டி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. கா கோ கோரக காப்ரகா பிராபோ போரக பீகர கராகா ஜா ஜோ ஜோரக ஜாகரக கராகா மிருகம் மிருத்தி மரணகாரகா. அத பார்த்து ஜமரியும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பிராபோ போரக பீகர கராகா ஜா ஜோ ஜோரக ஜாகரக கராகா மிருகம் மிருத்தி மரணகாரகா. அப்படி வேதாளம் பாதாளம் மந்திரங்கள் ரெண்டுமே சேர்ந்து அந்த இடத்துல எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு நெருப்ப கக்கிக்கிட்டு 2 கிரீடங்களும் காத்துல பறந்து பயங்கரமான சக்தியா மாறுச்சு. பாதாள வேதாள சக்தி கலந்து பிறந்தனா என் பேரு புல்கி, என்னை எதுக்காக உருவாக்குனீங்க? பூமி நடந்த எல்லாத்தையுமே புல்கி கிட்ட சொல்லி லோக்கி எங்க இருக்கான்னு காட்டு அப்படின்னு கேட்டான். பாதாள சக்தி வேதாள சக்தி ரெண்டுத்தையும் சேர்ந்து உருவானதுனால புல்கிக்கு சக்திகள் அதிகம். அதனால சூனிய லோகத்துல பிணமா மிதந்துகிட்டு இருந்த லோக்கிய காட்டுச்சு. என் புருஷனுக்கு என்னாச்சு? ஏன் அவரு அசையாம இருக்காரு? சூனிய லோகத்துல காத்து சுவாசிக்கிறதுக்கு கிடைக்காது, 3 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது. அதனால உன் புருஷன் அங்க இறந்து போயிட்டான். இல்ல, இது நிச்சயமா நடக்காது. என் புருஷனை காப்பாத்தணும். அங்க சுவாசிக்கிறதுக்கான சக்திய எனக்கு கொடு புல்கி. நான் பாதாள வேதாள சக்தி கலந்து உருவாக்கப்பட்டவ. நான் யாருக்கும் சொந்த கிடையாது. அதனால எந்த வரத்தையும் உனக்கு என்னால கொடுக்க முடியாது. ஆனா என்னால உதவி செய்ய முடியும். சாம்புல இருக்கிற இடத்தை தாண்டி போனா பிஞ்சருக்க கோணம் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கும். அந்த இடத்துல கிடைக்கிற ருத்ராட்சியை எடுத்துட்டு வந்து அத நீ மூக்குத்திய போட்டுக்கிட்டேன்னா அப்ப உன்னால சூன்ய லோகத்துல சுவாசிக்க முடியும். ஆனா வாயு ருத்ராட்சத்தை மனிதர்களால தொட முடியாது. சரி, பூர்லோக வாசிகளை துர்நேத்திர செல்லும்போது என்னால கூப்பிட முடியுமா? லோக்கியை தவிர யாராலேயும் பூர்லோக வாசிகளை கூப்பிட முடியாது. ஆனா லோக்கியோட கிரீடம் உன்கிட்ட இருக்கிறதுனால லோக்கி கிட்ட இருக்கிற அந்த விருச்சிக கிரீடத்தை உன்னால கூப்பிட முடியும். நீ கூப்பிட்டா அது ஒரு நொடியில இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி புல்கி மறைஞ்சு போச்சு. நான் இப்பவே போய் அந்த வாயு ருத்ராட்சியை எடுத்துட்டு வர. வேண்டாம் தாத்தா, என் புருஷனையும் என் அத்தையும் நானே காப்பாத்திக்கிறேன். அப்படி பல்லிப்பேயோட உதவியால பறந்துகிட்டு கிஞ்சரப்பு கோணா மலைக்கு போனா. வழியில பூனைப்பேயும் குள்ளப்பேயும் மயக்க நிலையில இருந்தாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டி அவங்களுக்கு காத்து விசிறிக்கிட்டு இருந்தாங்க. அட, குள்ளப்பேய்க்கு பூனைப்பேய்க்கு என்னாச்சு? நீங்க தான் அந்த கொம்பு பாட்டியா? ஆமா அப்படின்னு அந்த பாட்டி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த 2 பிசாசுங்க கிட்ட இருந்தோ இவங்க 2 பேரை நான் காப்பாத்திட்டேன். கொஞ்ச நேரத்துல இவங்க மயக்கம் தெளிஞ்சிடுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? அவ எங்க போறா, எதுக்காக போறா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் அந்த பாட்டி கிட்ட சொன்னா பூமி. கிஞ்சரப்பு கோனா போறீங்களா? அப்படின்னா நிச்சயமா என்னுடைய கிளி உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு கைய தட்டி விசில் அடிச்ச உடனேயே எங்கிருந்தோ ஒரு கிளி பறந்து வந்து அந்த பாட்டியோட தோல்ல உட்காந்துச்சு.
இதோட பேரு நாஹஸ்து. இது உங்களுக்கு உதவியா இருக்கும். சீக்கிரம் போங்க. குள்ள பேயையும் பூனை பேயையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி அந்த கொம்பு பாட்டி உதவியால, அந்த கிளியோட உதவியால அவங்க 2 பேருமே கிஞ்சரப்பு கோனா போய் சேர்ந்தாங்க. ஆனா மனுஷங்களை தவிர எந்த ஒரு தீய சக்தியோ எந்த ஒரு மந்திர சக்தியோ அந்த ருத்ராட்சத்தை தொட்டாங்கன்னா அதோட சக்தி அது இழந்துடும். அதனாலதான் பாட்டி அனுப்புன அந்த கிளி மூலமாவே அந்த வாயு ருத்ராட்சத்தை கொத்தி கீழே விட வச்சாங்க. அதை எடுத்துக்கிட்டு நேரா துர்நேத்திர சிலை கிட்ட வந்து சேர்ந்தா பூமி. அவ கொண்டு வந்த அந்த ருத்ராட்சத்தை மூக்குத்தியா போட்டா பூமி. விருச்சிக கிரீடமே, லோக்கியோட பொண்டாட்டியை நான் கூப்பிடுறேன். நீ எங்க இருந்தாலும் சீக்கிரமா இங்க வா. எல்லாரும் கவனமா கேளுங்க. மந்திரவாதி பாட்டிய நாம வச்சிருக்கிற அந்த கண்ணாடி பெட்டியை இங்க கொண்டு வந்து என் புருஷன் லோக்கியோட உடம்பையும் அந்த பெட்டிக்குள்ளேயே போட்டு வச்சிருங்க. நான் சூன்ய லோகத்துக்கு போய் கல்கி சிலையை கொண்டு வரேன். அவருடைய பாதாள கிரீடத்தை எடுத்து ஜமனி கிட்ட கொடுத்து விருச்சிக கிரீடத்தை போட்டு நெருப்பு வேகத்தோட சூன்ய ஜாபலிக்கு போய் சேர்ந்து கிரீடத்தை கயிறு கட்டி விட்டுட்டு அவ சூன்ய ஜாபலிக்கு போய்கிட்டு இருந்தா. அவ மூக்குக்கு போட்டிருக்கிற ருத்ராட்ச மூக்குத்தியால சுவாசிக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லைனாலும் சூன்ய உலகத்துக்குள்ள போறதுக்கு அவளால முடிஞ்ச வரைக்கும் அவ முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. வேதாள மலையிலிருந்து மந்திரவாதி பாட்டி உடம்ப பத்திரப்படுத்தின அந்த கண்ணாடி பெட்டியை கொண்டு வந்து துர்நேத்திர சிலைக்கு பக்கத்துல அதை வச்சு லோக்கியோட உடம்பையும் அந்த கண்ணாடியில போட்டு பத்திரப்படுத்தினாங்க. பாட்டியோட மண்டவோடு தரையில படுறதுக்கு இன்னும் 1 அடி தூரம் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க சூன்ய ஜாபலியில விருச்சிக கிரீடத்துக்கு பூமி கட்டியிருந்த கயிறு அவிழ்ந்துருச்சு. ஜாபலியில பூமி இறங்குனா. அங்க இருக்கிற கல்கி சிலையை எடுத்து அவ பையில போட்டுக்கிட்டா. விருச்சிக கிரீடமே, என் பக்கத்துல வா. விருச்சிக கிரீடம் உள்ள போக முடியாம அங்கேயே மிதந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில நொடி இல்ல இந்த பக்கம் மண்டையோட கீழே விழுற நிலைமை. வேதாள சக்தியால பாட்டியோட மண்டவோட கீழே விழாம பிடிக்க முடியல. அப்படின்னா பாட்டியோட மண்டவோட கீழே விழுந்து 1000 துண்டு ஆகும். அப்படின்னா இனி மந்திரவாதி பாட்டியே இல்லையா? சூன்ய லோகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற கமலாவோட ஆன்மா அவருடைய புடவையை கொடுத்து பூமிய தூக்கிக்கிட்டு வந்து விஷவீச்சிக கிரீடத்துக்கு பக்கத்துல விட்டா. ஒரு நொடி தாமதிக்காம கல்கி சிலையோட பூமி நெருப்பு மாதிரி அங்கிருந்து கிளம்புனா. அன்பே, ஓ அன்பே, உன்னைத்தான். என்னை பார் அன்பே, ஓ அன்பே, உன்னைத்தான். திரும்பி பார். மந்திரவாதி பாட்டிக்கு மனுஷங்க மட்டும் விசிறிங்க இல்ல, பேய்கள்லயும் விசிறிங்க இருக்காங்க. நான் பாட்டியோட விசிறிதான். இந்த சில நொடியில மண்டவோடு கீழே விழுந்துரும் அப்படின்னும் போது
அதுக்குள்ள பூமி அவ கொண்டு வந்த கல்கி சிலைய மண்டபத்துக்கு மேல வச்ச உடனே தொட்டில இருந்த பாட்டியோட உடம்பு எழுந்துச்சு நின்னுச்சு. மண்டபோட தானாவே அவங்க உடம்புல போய் ஒட்டிக்கிச்சு. மந்திரவாதி பாட்டி பொழைச்சிட்டாங்க. மந்திரவாதி பாட்டி கண்ணை திறந்ததும் அது வரைக்கும் வந்துகிட்டு இருந்த பேய் பிசாசு எல்லாமே அங்கிருந்து ஓடியே போச்சு. லோக்கியோட உடம்ப பார்த்து பூமி தான் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மந்திரவாதி பாட்டி லோக்கியோட உயிரை காப்பாத்துறதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லோக்கி, மந்திரவாதி பாட்டி பொழைச்சிட்டாங்க, உங்க அம்மா பொழைச்சிட்டாங்க, தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொன்னதோ அங்க வந்த ததாஸ்து கிளி ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொன்னதும் லோக்கி கண்ணு திறந்து பாட்டிய பார்த்தான். அத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. போனாஸ்து தங்கச்சி ததாஸ்து கிளி இங்க வந்துச்சா? இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஆனா இதுல ஒரு அதிசயமே இருக்கு. மந்திரவாதி பாட்டிய காப்பாத்த வேதாளம் பாதாளம் சக்திங்க 2ம் சேர்ந்து புல்கி உருவத்தை உருவாக்குனது பெரிய விஷயம்தான். அதுதான் அற்புதம். லோக்கி பூமிக்கு பொறுக்க போற அந்த குழந்தைக்கு உலக்கி கிரீடம் தயாராயிடுச்சா? உன்னை எப்பவும் பார்க்க முடியாதுன்னு நினைச்ச அக்கா. என்னது, இந்த கொம்பு பாட்டி எங்க மந்திரவாதி பாட்டியோட அக்காவா?